உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் சகோதரர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தினை அனைவருக்கும் கொடுக்குமாறு கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் முருகப்பெருமானின் புத்திசாலித்தனம், அவருடைய அழகும் அறிவும் அன்பும் அனைத்தும் நாம் அறிந்தவையே. ஒரு நாள் முருகப்பெருமான் சிறுபிள்ளையாக விளையாடி கொண்டிருக்காரு. அப்போ யார்? சிவபெருமான், கங்காதேவி, பார்வதியும் அமர்ந்து அவங்க விளாடுறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவர் மடியில் ஏறி, அதாவது சிவபெருமான் மடியில் ஏறியும் விளாடுறாரு. அதை பார்வதியும் கங்காதேவியும் அவ்வளோ மகிழ்ச்சியாக பார்க்குறாங்க. அதே மாதிரியும் சிவபெருமானும் அவ்வளோ மகிழ்ச்சியில் அதை ரசித்து பார்க்குறாரு. அப்போ முருகப்பெருமான் கிட்ட சிவபெருமான் கேட்குறாரு, உங்களுக்கு கங்காதேவியம்மா பிடிக்குமா பார்வதியம்மா பிடிக்குமான்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு அரண் மாதா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அரண் மாதானா அரண் மாதான்றது அறம் பார்வதி தேவியை குறிக்கிறதாகவும், இன்னொரு பொருள் தண்ணியை குறிக்கிறதாகவும் இருக்கும். ஸோ தண்ணி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி அரண்ன்றது பார்வதி தேவியும் பொருளை குறிக்கிறதுனால அவர் புத்திசாலித்தனத்தை பார்த்து எல்லாருமே வியந்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. எல்லாருமேவும் முருகப்பெருமான் கல்விக்கு மட்டும் அல்ல, அவரோட புத்திசாலித்தனத்துக்கும் அவரோட ஞானத்துக்கும் எண்ணற்ற அளவுகள் இருக்குது. தமிழ் கடவுள்னு அதனால தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இந்த அரண் வளர்த்த நாயகி அப்படின்னு கோயில் இருக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவையாறு ஐயார் அப்பார்னு கோயில் இருக்குது. அங்கே நம்ம உன்னோட பிள்ளை மாதிரி எனக்கு ஒரு பிள்ளை, புத்திசாலி பிள்ளையை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் அந்த மாதிரி முருகப்பெருமான் மாதிரி ஒரு அழகான, அன்பான, அறிவான, புத்திசாலித்தனமான குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயும் இது நம்மளுக்கு ஒரு வரம் தான். அதுவும் இப்படிப்பட்ட தமிழ் கடவுள் நம்ம முருகப்பெருமான்றப்ப நம்மளுக்கு ஒரு அளவில்லா ஆனந்தம் வருது. இது மட்டும் இல்லை, அவரோட நிறைய எண்ணற்ற கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முருகப்பெருமானோட புத்திசாலித்தனமும் சரி, தைரியமும் சரி, அவர் கோச்சுக்கிட்டு போனதும் சரி, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மனவே சிறையில் அடைச்சதும் சரி, நிறைய இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம கண்டிப்பாக முருகப்பெருமானை வேண்டி வணங்கி வழிபட்டு நின்னோம்னா கண்டிப்பாக நம்ம கேட்டது கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவர் வழிபடுங்க, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நன்றி.